Hello everyone. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் மீட்டம் வேற நெருங்கிடுச்சு. சோ அதற்கான போர்ஷன்ஸும் நமக்கு தெரிஞ்சிடுச்சு. யூனிட் 1 and 2 தான் வந்து நமக்கு வர போகுது. சோ வந்து இந்த ரெண்டு யூனிட்ல இருக்க இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस பார்த்துட்டு எல்லாத்தையுமே வந்து தரவா படிச்சிட்டு போய்டுங்க. எந்த ஒரு क्वेश्चंसமே வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர்ல அடிக்கடி கேட்ட क्वेश्चंसா தான் இருக்கு. சோ வந்து இதில இருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. சோ வந்து எதுமே வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து 2 மார்க்ல என்னென்ன क्वेश्चंस இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்த்துடலாம். சோ ப்ரோஸ் 1ல பார்த்தோம் அப்படினா பேஜ் நம்பர் 5ல ஃபர்ஸ்ட்க்கு கீழ இருக்கக்கூடிய A, B and H இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் பேஜ் நம்பர் 5ல பார்த்தோம் அப்படினா 2க்கு கீழ இருக்கக்கூடிய B. சரிங்களா? அடுத்து ப்ரோஸ் 2ல பார்த்தோம் அப்படினா பேஜ் நம்பர் 38ல 1க்கு கீழ இருக்கக்கூடிய D, J and O இந்த மூணு क्वेश्चन வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் போயம் 1ல பார்த்தோம் அப்படினா பேஜ் நம்பர் 21ல 4க்கு கீழ இருக்கக்கூடிய A. சரிங்களா? அடுத்து பேஜ் நம்பர் 22ல பார்த்தோம் அப்படினா 4க்கு கீழ இருக்கக்கூடிய B and D இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் போயம் 2ல பார்த்தோம் அப்படினா பேஜ் நம்பர் 55ல 3க்கு கீழ இருக்கக்கூடிய A வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் போயமை பொறுத்தவரைக்கும் நமக்கு ERC கண்டிப்பா வந்துரும் இல்லையா? சோ ERC வந்து நமக்கு 3 மார்க்ல கேட்பாங்க. ERCல என்னென்ன क्वेश्चंस இம்பார்ட்டன்ட் அப்படின்றது பார்த்துடலாம். பேஜ் நம்பர் 22ல பார்த்தோம் அப்படினா 5th அது கீழ இருக்க D and F வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் போயம் 2ல பார்த்தோம் அப்படினா ERCல பேஜ் நம்பர் 56ல 4க்கு கீழ இருக்கக்கூடிய A வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடுத்து 5 மார்க்ல என்னென்ன क्वेश्चंस இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்த்துடலாம். ப்ரோஸ் 1ல பார்த்தோம் அப்படினா பேஜ் நம்பர் 5ல 3க்கு கீழ இருக்கக்கூடிய A, C, D and E இந்த 4 क्वेश्चन வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ப்ரோஸ் 2ல பார்த்தோம் அப்படினா பேஜ் நம்பர் 38ல 3க்கு கீழ இருக்கக்கூடிய A வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் வந்து ப்ரோஸ் 2ல பார்த்தோம் அப்படினா புக் இன்ல வந்து ஒரு 11 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா? நைஸ் கப் ஆஃப் டீயோட பாயிண்ட்ஸ் அந்த டீ வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 பாயிண்ட் இருக்கும். அந்த 11 பாயிண்ட்டை வந்து தரவா படிச்சுட்டு போயிடுங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. ஸோ வந்து இது தரவா படிச்சுட்டு போயிடுங்க. சரிங்களா? இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அடுத்தது போயம் 1ல பார்த்தோம் அப்படினா பேஜ் நம்பர் 21ல C 3க்கு கீழ இருக்கக்கூடிய C இந்த क्वेश्चन வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் போயம் 2ல பார்த்தோம் அப்படினா பேஜ் நம்பர் 56ல 6க்கு கீழ இருக்கக்கூடிய A and C இந்த ரெண்டு क्वेश्चन வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் சப்ளிமெண்டரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 யூனிட்ல இருந்து ஏதாவது ஒன்று வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வந்து அது ரெண்டுத்தையுமே வந்து தரவா படிச்சுட்டு போயிடுங்க. ஒரு ஒன்றுத்தையாச்சும் தரவா படிச்சுட்டு போயிடுங்க. சரிங்களா? இதில் இருக்க எந்த கொஸ்டினுமே வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஆர்எல்ஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? எந்த கொஸ்டினுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் எக்ஸாமை நல்லபடியாக அட்டன் பண்ணிட்டு வாங்க. அடுத்து என்ன சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.